ஹே எஃப்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கணும், தளபதியோடைய சினிமா ஜேர்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 31 வருஷம் ஆகுது நம்ம தளபதி விஜய்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஸோ வேறு லெவலான இம்பாக்டான மூவிஸ்லாம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அவருடைய தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஜேர்னியை பற்றி சொன்னால் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து பத்தவே பத்தாது. ஸோ அவர் இம்பாக்டாக கொடுத்துருக்க மூவிஸை மட்டும் இந்த வீடியோ நம்ம ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய்கள் சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு இப்போ பார்த்தா புதுசாக அரசியல் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதோடைய உண்மையான நோக்கம் தான் என்னப்பா அப்படின்றதையும் பார்த்தா இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு லெவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் பார்த்தா உங்களுக்கு வேற லெவலும் சர்ப்ரைஸும் வந்து வச்சிருக்கேன். அது என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க. வாங்க எஃப்டிசி வீடியோக்குள்ள போயிடலாம். அரசியல் ஆட்டம்னா என்னன்னு உனக்கு காட்டுறேன். தளபதியோட ஃபர்ஸ்ட் மூவி என்னப்பா அப்படின்னா உங்ககிட்ட கேட்டேன்னா எல்லாருமே பார்த்தோன்னா நாளைய தீர்ப்பு தானே அப்படின்ற மாதிரி ஈஸியாக வந்து சொல்லிடுவீங்க. பட் அதான் இல்லை, 1984 வந்த வெற்றி மூவி தான் நான் சொல்லுவேன். அந்த மூவி யார் டைரக்ட் பண்ணதுன்னு பார்த்தோன்னா தளபதியோடைய அப்பா சந்திரசேகர் தான். ஸோ அப்போ விஜய் அவர்களை பார்த்தோன்னா சைல்டு ஆர்டிஸ்டாக பார்த்தோன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மூவியில். அதுக்கப்புறம் வந்த மூவி தான் பார்த்தோன்னா நாளைய தீர்ப்பு 1992 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த டைம் பார்த்தோன்னா ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னடான்னு பார்த்தோன்னா தளபதிக்கு ஏஜ் மொத்தம் 18 வயசு தானே. அந்த ஏஜ்லேயே பார்த்தோம்னா நாளைய தீர்ப்பை பார்த்தோன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. வேறு லெவலாக இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தளபதியை. ஸோ 18 வயசில் ஒரு மூவி வந்து ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னாலும் எங்களாம் சத்தியமாக ஆச்சரியமாக தான் இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சந்திரசேகர் தளபதியோடைய அப்பா நிறைய பேர்கிட்ட பார்த்தோன்னா வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு முன்னணி ஆக்டர்ஸ் கிட்ட. ஸோ தளபதி பார்த்தோன்னா விஜய் உங்க கூட நடிச்சாங்கன்னா அதுக்கடுத்து பட வாய்ப்புகள் நிறைய வரும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கிட்ட பார்த்தோன்னா அது வாய்ப்பு கேட்டிருக்காரு. பட் யாருமே பார்த்தோன்னா ஓகே சொல்லலை. கடைசியாக பார்த்தோன்னா விஜயகாந்த் கிட்ட வந்து போயிட்டு கேட்டிருக்காரு. ஸோ பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா விஜயகாந்த் ஈஸியாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா விஜயகாந்த் சேர்ந்து பண்ண படம் தான் பார்த்தோன்னா செந்தூர பாண்டி 1993 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து வருது. ரசிகன், தேவா அப்படின்ற நிறைய மூவிஸ் வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமே பார்த்தோன்னா தளபதியோடைய ஃபர்ஸ்ட் ரொமான்ஸ் மூவி என்னடான்னு பார்த்தோன்னா பூவே உனக்காக. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினே சொல்லலாம். ஸோ அது பார்த்தோன்னா 1996 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ தளபதியோடைய ஃபர்ஸ்ட் லவ் மூவினே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா லவ் டுடே ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து லவ் டுடே இல்லை, 1997 வந்து லவ் டுடே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இந்த மூவிலாம் பார்த்தோன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பார்த்தோன்னா 3 மூவிஸ் வேறு லெவலில் வந்து ஹிட் கொடுக்குது அந்த பீரியட் ஆஃப் டைமில். என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸு, பத்ரி, ஷாஜகான் இந்த 3 மூவிஸும் பார்த்தோன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் வேறு லெவலில் வந்து ஹிட் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்தாங்க பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா கில்லியில் வந்து பார்த்தோன்னா மாதம் வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாரு நம்ம தளபதி விஜய் அவர்கள். ஸோ அது வரைக்குமே பார்த்தோன்னா வெறும் ஆக்டராக இருந்தவர் அதுக்கப்புறமா ஆக்ஷன் ஹீரோவாக வந்து மாறிட்டார். வேறு லெவலாக வந்து அந்த மூவி பார்த்ததுக்கப்புறமா வந்து மக்களே வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஆக்ஷன் ஹீரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாக வந்து நடிச்சிருப்பார். ஃபைட்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா வந்து மாதம் வந்து பண்ணியிருப்பார் கில்லியில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த மூவி கரெக்டாக 2004 வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ இன்னுமே பெரிய மெயின் மேட்டர் என்னென்னு பார்த்தோன்னா கில்லியில் கிட்டத்தட்ட 50+ க்ரோஸ் பார்த்தோன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் கொடுத்த ஒரு மூவினே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தேட்டரில் 200 நாள் ஓடிச்சாங்க கில்லி படம். கேட்டாலே வந்து வேறு லெவலில் இருக்குல்ல. இப்போலாம் படம் வந்தால் 100 நாள் ஓடுமா அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்தோன்னா நிறைய டேரக்டர்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா படம் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டே இருக்காங்க. பட் இப்போ கம்பேர் பண்ணுறப்ப ஸோ அப்போல்லாம் பார்த்தோன்னா 200 நாள் ஓடி இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், தளபதியோடைய மூவி 200 நாள் தேட்டரில் ஓடிக்குன்னு நினச்சாலே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பெஸ்ட் மூவி என்னடான்னு பார்த்தோன்னா துப்பாக்கி தான் சொல்லி ஆகணும். துப்பாக்கி பார்த்தோன்னா ரிலீஸ் ஆன உடனே பார்த்தோன்னா 100+ க்ரோஸ் பார்த்தோன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்த ஒரு மூவி. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இந்த மூவி கரெக்டாக 2012 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மூவி பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏஆர் முருகதாஸ் தளபதியை வச்சு வேறு லெவலில் வந்து பார்த்தோன்னா வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். அந்த கான்செப்ட்டும் பார்த்தோன்னா புதுசாக வந்து இருக்கும். நம்ம தளபதி அவர்களை புதுசாக ஒரு ஜானரில் பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களை மிலிட்ரியில் வந்து பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் சோல்ஜராக. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தோன்னா துப்பாக்கி மூலியமாக வந்து பார்த்தோன்னா நம்மலாம் பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா எந்த ஒரு ஹிந்தி ரிலீஸுமே இல்லாமல் பார்த்தோன்னா துப்பாக்கி வந்து ரிலீஸ் ஆகி 100+ க்ரோஸ் பார்த்தோம்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் கொடுத்துருக்கு. ஸோ இதுதாங்க ஒரு பெரிய மெயின் மேட்ரு. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா பார்த்தோன்னா ஹிந்தி ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு ஹிந்தி ரிலீஸுமே இல்லாமல் பார்த்தோன்னா துப்பாக்கி வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து ஹிட் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பெஸ்ட் மூவி என்னடான்னு பார்த்தோன்னா மெர்சல் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி தெரியல வந்திருக்கே அப்புறம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் பார்த்தோன்னா ஒன்றா பிக் பண்ணி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா மெர்சல் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 200 crore பார்த்தோம்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு அப்புறமா தான் பார்த்தோன்னா அதாவது எலைட் கிளப் இருக்குது பார்த்தீங்களா இந்தியன் சினிமாவில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம தளபதி விஜய் போய் ஜாயின் பண்ணுறாரு இந்த மூவிக்கு அப்புறமா தான். ஸோ அதுக்கப்புறமா இந்தியன் சினிமாலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் பாப்புலர் ஆக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் அந்த கிளப்பில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி என்னடான்னு பார்த்தோம்னா பிகில் தான் நான் சொல்லுவேன். ஸோ பிகிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
கோடி ப்ளஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் கொடுத்த ஒரு மூவி. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து லியோவும் இல்லை வாரிசும் இல்லை, பட் அப்போவே பார்த்தீங்கன்னா 300 கோடி பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கு. ஸோ வேறு லெவலான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி என்னடான்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டருங்க. மாஸ்டரை பற்றி சொல்லியே ஆகணும், ஏன்னா ஒன் ஆஃப் த பேண்டமிக் சுச்சுவேஷனு. ஸோ பேண்டமிக் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா 50% தான் உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸும் போட்டாங்க. ஸோ அந்த ஒரு 50% ஆக்குபென்சிலையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தளபதியோடைய ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தளபதியை லைக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா நார்மல் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஓடாது. ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் என்ன ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் தளபதியை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து பார்த்தாங்க. ஸோ வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த மூவினே வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி என்னடான்னு பார்த்தோம்னா வந்து லியோ தான். இன்னும் ப்ரோ வாரிஸ்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா வாரிஸ்லாம் இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்னது தான். நான் பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த பிக் பண்ணி சூஸ் பண்ணியிருக்கேன் எந்தெந்த மூவி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஹிட் கொடுத்த ஒரு மூவினே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா தளபதியோடைய ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோ தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தோன்னா ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்த ஒரு மூவின்னு பார்த்தோன்னா அதுவும் லியோ தான். ஸோ வேறு லெவலான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு மூவி லியோ. ஸோ இதுக்கப்புறமா தளபதியோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்ல வரேன். ஸோ அவ்வளோ ஹைப்பில் இருக்க ஒரு பர்சன் இப்போ பார்த்தோன்னா வந்து அரசியலுக்கு வந்து போயிருக்காரு. ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா தமிழகத்தை பார்த்தோன்னா ஒரு வெற்றி பாதையில் வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ பெரிய ஹைப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் தமிழக மக்களுக்காக வரேன் அப்படின்றதுக்காக வந்து வந்திருக்காரு. ஸோ ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ பார்த்தோன்னா கமலும் வந்து அரசியலுக்கு வந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஜினியும் பார்த்தோன்னா அரசியல் வரப்போகிறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா நடித்து முடிச்சுட்டு வயசானதுக்கு அப்புறமா தான் பார்த்தோன்னா நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எல்லாரும் அவங்களுடைய மார்க்கெட் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தோன்னா அரசியலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நம்ம தளபதி விஜய் அவர்கள் அதாவது பார்த்தோன்னா ஒரு லீடிங்கில் இருக்கக்கூடிய ஆக்டர், லியோக்கு அப்புறமா பார்த்தோன்னா அவருக்கு பட வாய்ப்புகள் லைனாக வந்து வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது தளபதி 69 இருக்கட்டும், கோட்டா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா லியோ 2 இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய லைனப் வந்து வந்தது நிறைய டேரக்டர்ஸ் கூட. பட் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் பார்த்தோன்னா அரசியல் பண்ண போகிறேன், மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன்னு பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய ஹையில் இருந்த ஒரு பர்சன் இப்போ பார்த்தோன்னா அரசியல் பண்ணுற அப்படின்றதுக்காக வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கணும். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து அரசியலுக்கு வந்து வராங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு ஹைப் குறைஞ்சிரும். அதாவது பார்த்தோன்னா சினிமாவில் பார்த்தோன்னா ஒரு ஹைப் குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தோம்னா அரசியலுக்கு வந்து வருவாங்க. பட் தளபதி அப்படி இல்லை, கண்டிப்பாக டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தளபதி விஜய் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில் தான் பார்த்தோன்னா அரசியலுக்கு வந்து வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நம்மளாம் சப்போர்ட் பண்ணி ஆகணும் கைஸ். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா தளபதியோடைய மூவிஸை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தோன்னா இதுக்கப்புறம் எந்த மூவிஸ்லையும் நடிக்க மாட்டான்னு வேறு சொல்லிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா தளபதியோடைய மூவிஸ்லாம் பார்த்தோன்னா வந்து ஒரு மூவிஸ் மட்டும் இல்லை, ஒரு எமோஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 1 இயராக பார்த்தோன்னா ஒரு மூவிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து மூவி கொடுப்பாரு. இதுக்கப்புறம் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, இதுக்கப்புறம் பெரிய பெரிய மேடையில் ஒன்றா பார்க்கலாம். ஸோ அதில் வர பாட்டை வச்சு நம்ம வெயிட் பண்ணிக்க வேண்டியதாக வேறு வழி இல்லை. ஏன்னா தளபதியோடைய பாட்டு வருதுன்னா பார்த்தோன்னா அந்த முணங்கிட்டே இருப்போம் அந்த படம் வர வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் முணங்க முடியாது அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ்லாம் பார்த்தோன்னா தளபதியோடைய ஃபேன்ஸுக்கு வந்து இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கைஸ் இந்த விஷயம்லாம் நம்ம தளபதி கிட்ட வந்து மிஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலுமே பரவாயில்ல, நம்ம தமிழகத்தை ஒரு வெற்றி பாதையை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பார்த்தோன்னா அரசியலுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ எத்தனை பேர் தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ ஃபைனலாக உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு இருந்தேன் என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா நாங்கள் வந்து கஸ்டமைஸ்டு ஃப்ரேம்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா வந்து வேலண்டைன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்தோன்னா வந்து 14 வரப்போகுது. ஸோ அதனால் பார்த்தோன்னா வேலண்டைன் ஆஃபராக பார்த்தோன்னா 350க்கு பார்த்தோன்னா ஃப்ரேம்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆர்டர் பண்ணுறோன்னு நினைக்கணும் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தோன்னா டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ எப்படி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுமோ அந்த மாதிரி பார்த்தோன்னா கஸ்டமைஸ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஸ்பெஷல் திங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு டெடிகேட்டடாக ஒரு சாங் வந்து இருக்கும். லவ்வர்ஸ்குள்ளே, ஃபேமிலி கூட, ஃப்ரெண்டு கூட, இது மாதிரி பார்த்தோன்னா நிறைய வந்து டெடிகேட்டடான சாங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அந்த சாங் வந்து பார்த்தோம்னா வந்து அந்த QR கோடோட வந்து போட்டு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஈஸியாக ஸ்பாட்டிஃபைல ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா வந்து கேட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே பார்த்தோன்னா வந்து ஹார்ட் டச் ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்தோன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. ஸோ இது மாதிரியான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க. அப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேதனையா இருந்தாலும் பெருமையா இருக்கு.